வயிறு வலிக்குது டாக்டர், எங்கே தொட்டாலும் வலிக்குது, எங்கே வலிக்குதுன்னே என்னால் சரியாகவே சொல்ல முடியல. என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம்? ஃபுட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். இப்போ நம்ம மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ரொம்ப காரமான சப்ஸ்டன்ஸ் சாப்பிடும் போது அசிடிட்டி வரலாம். அந்த அசிடிட்டியே வந்து கேஸ்ட்ரைட்டிஸாகவும் வரலாம். கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டியும் தாண்டி அது அல்சராக கூட வரலாம், அதாவது பெப்டிக் அல்சர்னு சொல்லுவோம். இப்போ ஃபுட் ரிலேட்டடாக இருக்கலாம்னா என்னெல்லாம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுட் பாய்சனிங். சமைக்கும் போது அந்த யூஸ் பண்ண வாட்டர் ஆகட்டும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணி ஆகட்டும், இதே எதுலையான டாக்ஸின்ஸோ இல்லைன்னா ஜெர்ம்ஸோ கிருமிகள் இருந்ததுன்னா, அலர்ஜிக் ஃபுட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு சில சப்ஸ்டன்சஸ் வந்து உங்களுக்கு இன்டாலரண்ட்டாக இருப்பீங்க. ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணுற தப்பு ஓவர் ஈட்டிங். நம்மளோட வயிற்று பகுதின்றது ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். நம்ம அதையும் தாண்டி அந்த ஸ்டமக் லேயர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது அப்படின்னாலே ரொம்ப வயிறு வலிக்குது டாக்டர், எங்கே தொட்டாலும் வலிக்குது, எங்கே வலிக்குதுன்னே என்னால் சரியாகவே சொல்ல முடியல. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் கிளினிக் வந்திருக்காங்க ஸ்கேனுக்காக. ரொம்ப பெருசாக நம்மளுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம்? we will discuss. ஃபுட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம். இப்போ நம்ம மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா, the first one ஸ்டமக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் நடக்க முடியும்? நம்பர் 1, இன்டைஜஷன். நம்மளுக்கு டைஜஷன் சரியாக ஆகலை அப்படின்னா, ஒரு வயிறு ரொம்ப ஒபிசமாகவோ வயிறு வலி ஒரு டயரியாவோ இருக்கிறதுனா நம்ம நம்ம வெளில எங்கேயான சாப்பிட்டோமான்னு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம ரொம்ப ஹெவியாக ஸ்பைசியாகவும் இல்லைனா ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் டீப் ஃபேட்டி ஃபுட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆப்வியஸ்லி நம்ம ரொம்ப காரமான சப்ஸ்டன்ஸ் சாப்பிடும் போது அசிடிட்டி வரலாம். அந்த அசிடிட்டியே வந்து கேஸ்ட்ரைட்டிஸாகவும் வரலாம். அதுவே ரொம்ப நாளாக நீங்கள் கவனிக்காமல் ரொம்ப காரமான பொருட்கள் சாப்பிட்டுருந்தீங்க, சோடாஸ் நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டியும் தாண்டி அது அல்சராக கூட வரலாம், அதாவது பெப்டிக் அல்சர்னு சொல்லுவோம். அண்ட் அதே பெப்டிக் அல்சர் ரொம்ப வருஷம் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பெப்டிக் அல்சர் பர்ஃபரேட், அதாவது வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அது இட்ஸ் அ வெரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ இது வந்து மேல் வயிறு. ஸோ அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்? மேல் வயிறில் கேஸ்ட்ரைட்டிஸ் வரும்போது அதோட சேர்த்து நம்மளுக்கு ரீஃப்ளக்ஸும் வரலாம், GERDன்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ். இந்த கண்டிஷன் இருக்கும்போது என்னெல்லாம் வலி வரும், எப்படி வலி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நடு வயிற்றுல நம்மளுக்கு எபிகாஸ்ட்ரிக், அதாவது நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் இருக்கிற அந்த போஸ்ட்ல ரொம்ப கரெக்டாக வயிறு எரிச்சல் இருக்கும். ஸோ அந்த நடு வயிற்றுல எபிகாஸ்ட்ரிக் ரீஜனில் பெயின் இருந்தது அப்படின்னா, தட் இஸ் பிட்வீன் த செஸ்ட் அண்ட் த டம்மி, அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கேஸ்ட்ரைட்டிஸ். இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த வயிற்றுக்கு பின்னாடியே, அதுக்கு பேர் பான்க்ரியாஸ். ஸோ அந்த பான்க்ரியாஸ் தான் நம்மளுக்கு நிறைய ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுறது, அதுவும் இன்சுலின் ஸ்பெசிஃபிக்கான ஹார்மோன் நம்ம டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ பான்க்ரியாட்டிக் ஜூஸ், அது எல்லாமே நம்ம டைஜஷனை எய்ட் பண்ணும். அந்த பான்க்ரியாஸ் இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது அப்படின்னா அதுக்கு பேர் பான்க்ரியாடைட்டிஸ். பின்ன அந்த பெயின் எப்படி இருக்கும்? அந்த பெயின்ன்றது அதாவது நடு வயிற்றுல எபிகாஸ்ட்ரியமில் ஆரம்பித்து பின் பக்கம் பேக் வரைக்கும் போகும். ஸோ ஏதான ஒரு பெயின் உங்களுக்கு ரொம்ப இட்ஸ் ரேடியேட்டிங் டுவர்ட்ஸ் த பேக் விச் இஸ் சென்டர் ஆஃப் தி செஸ்ட் அண்ட் அப்டமன், மேல் வயிற்றில் ஆரம்பித்து ரேடியேட் ஆகுது அப்படின்னாலும் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் திங்க் அபவுட் பான்க்ரியாடைட்டிஸ். உங்கள் டாக்டருக்கு அதோட பிளட் டெஸ்ட்னு தெரியும். அந்த பிளட் டெஸ்ட் வந்து அமிலேஸ் லைபேஸ்ன்னு எடுத்தோம்னாலே அது ரொம்பவே எலிவேட்டடாக இருக்கும். இதுவே நீங்கள் ரைட் சைடுக்கு வந்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து லிவர் அண்ட் கால் பிளாடர். ஸோ இப்போ இந்த லிவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே பித்தப்பையும் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டு தான் இட் ப்ரொடியூசஸ் ஜூஸ். பைல், அந்த பித்தப்பை தான் வந்து பைல் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்மளுக்கு டைஜஷன் எய்ட் பண்ணுறது. அதில் ஸ்டோன்ஸ் வரலாம், அதாவது கால்சிஃபைடாக ஸ்டோன்ஸ் இருக்கலாம் பித்தப்பையில், இல்லை அந்த லிவரே வந்து ஃபேட்டி லிவர் ஆகலாம். இது எல்லாமே பித்தப்பையில் இருக்கிறது. அந்த டக்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோன் வச்சு கூட பிளாக் ஆகலாம். அப்போ பெயின் எப்படி இருக்கும்? மோர் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சைட் ஆஃப் தி அப்டமன். ஸோ அந்த பெயின் வந்து ரொம்ப எக்ஸ்க்ரூஷியேட்டிங்காக கூட இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் அந்த பித்தப்பை கல் ட்ராவல் ஆகி அந்த டக்டில் பிளாக் ஆகிடுதுன்னா ஜாண்டிஸ் கூட இருக்கலாம். அண்ட் அந்த ஜாண்டிஸ் வரும்போது அவங்க மோஷன் கலர் கூட கொஞ்சம் பேலாக மாற வாய்ப்புகள் உண்டு. அது பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ரைட் சைடில், அதாவது லிவர் அண்ட் கால் பிளாடர் அஃபெக்ட் ஆன வரத்துக்கு. அதுலேயே கோலிசிஸ்டைட்டிஸ்ன்னு இருக்குது, அதாவது ஹெப்படைட்டிஸ், கோலிசிஸ்டைட்டிஸ் அப்படின்னா லிவர் அண்ட் கால் பிளாடர் இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷன் ஆனால் அது சொல்லுவோம்.
நடு வயிற்றுக்கு, அதாவது மிடில் ஆஃப் த ஸ்டமக் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அதில் குடல் பகுதி தான் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த குடல் பகுதியில் எதர் கேஸாக இருக்கலாம், இல்லை கான்ஸ்டிபேஷனாக கூட இருக்கலாம், மலச்சிக்கலாக இருக்கலாம். ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் வந்து மோஷன் பாஸ் பண்ணாத போது கூட உங்களோட பவல் மூமெண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகி ரொம்ப வயிறு ஒபிசமாக தெரியலாம், அதனால கூட பெயின் வரலாம். அண்ட் இன்னொரு காரணம்ன்றது கிட்னி ஸ்டோன்ஸ். கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கிறது வந்து அடி வயிறுலேருந்து லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அடி வயிறு நடு வயிறுலேருந்து கீழே பரவற பெயின் வந்து ரொம்ப டிப்பிக்கல் ஆஃப் ரீனல் ஸ்டோன்ஸ். நம்ம ஆல்ரெடி அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வயிற்றில் பெயின் வரதுக்கு. பின்ன இந்த மாதிரி பெயின் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அக்யூட்டாக ரொம்ப சிவியராக இருக்குது, உங்களால் தாங்கவே முடியல அப்படின்னா உங்கள் டாக்டரை நீங்கள் கண்டிப்பாக அணுகணும். சரி, இப்போ ஃபுட் ரிலேட்டடாக இருக்கலாம்னா என்னெல்லாம் இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபுட் பாய்சனிங். ஃபுட் பாய்சனிங்னா என்ன? நம்ம மெடிக்கல் டேர்மில் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனால இது வருது? எதர் வந்து இந்த சமைச்ச சாப்பாடு வந்து அண்டர் குக்டாக இருக்கலாம், அதாவது சரியாக சமைக்காத சாப்பாடாக இருக்கலாம், இல்லை கெட்டு போன சாப்பாடாக இருக்கலாம், ஸ்பாயில்டாக இருக்கலாம், இல்லை ஓவர் குக் பண்ணி இல்லை ஸ்டோர் பண்ண இடம் வந்து ஹைஜீனிக்காக இல்லாமல் கூட இருக்கலாம். சமைக்கும் போது அந்த யூஸ் பண்ண வாட்டர் ஆகட்டும், சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிற தண்ணி ஆகட்டும், இது எதுலையான டாக்ஸின்ஸோ இல்லைன்னா ஜெர்ம்ஸோ கிருமிகள் இருந்ததுன்னா ஃபுட் பாய்சனிங் வந்துடும். ரெண்டாவது, அவங்களோட வயிற்று பகுதியை இரிட்டேட் பண்ணுற மாதிரி லைனிங் எல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆக்கிற மாதிரி சில சப்ஸ்டன்சஸ் சாப்பாடுல இருக்குது. ஸோ சாப்பிட்றதுல என்னெல்லாம் இருக்குன்னா, ரொம்ப காரமான சப்ஸ்டன்ஸ் நீங்கள் எடுத்துட்டாலோ இல்லை ஒரு காஃபி, ஆல்கஹால், அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் சாப்பிடும் போது என்னாகும், உங்கள் வயிற்று பகுதியில் நிறைய புண்ணு வர வாய்ப்பு இருக்கும். மூணாவது வெரைட்டி அலர்ஜிக் ஃபுட்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு சில சப்ஸ்டன்சஸ் வந்து உங்களுக்கு இன்டாலரண்ட்டாக இருப்பீங்க. எனி ஃபுட் ரிலேட்டட் டு மில்க் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இஃப் யூ ஆர் லாக்டோஸ் இன்டாலரண்ட். ஃபோர்த், ரொம்ப காமனாக நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஓவர் ஈட்டிங். ஓவர் ஈட்டிங்னா என்ன? நம்ம ஒரு வெளில எங்கேயோ சாப்பிட போகிறோம், நம்மளே அறியாமல் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம நிறையா எக்கச்சக்கமாக நம்ம வந்து சாப்பிட்டுடுறோம். அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்டமக் வந்து ஒரு நம்மளோட வயிற்று பகுதின்றது ஒரு லெவல் வரைக்கும் தான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக முடியும். நம்ம அதையும் தாண்டி அந்த ஸ்டமக் லேயர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது அப்படின்னாலே பெயின் வரலாம், கேஸ் டிஸ்டென்ஷன் இருக்கலாம், ரொம்ப ஒரு ஸ்ட்ரெச்சிங் வலி இருக்கும். ஃபிஃப்த் ரீசன் வயிறு வலிக்கும் போது காற்று, நம்மளுக்கு ட்ராப்ட் விண்டுன்னு சொல்லுவோம், அதாவது வயிற்றுக்குள்ள நம்ம வந்து காற்று சேர்ந்த மாதிரி பெருசாக ஹெவியாக நம்ம வந்து வயிறை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கும். ப்ளோட்டடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஃபுட்ஸ், அதுவும் நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபேஜ், ப்ராக்கோலி, பீன்ஸ், ஆனியன்ஸ், வெங்காயம், என்னென்னா ரூட் வெரைட்டி, டாரோ ரூட், நம்ம சேப்பங்கிழங்கு, கிழங்கு வெரைட்டிஸ், டியூபர் வெரைட்டிஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்கள் வயிறு ரொம்ப கொஞ்சம் ப்ளோட்டடாக ஆக வாய்ப்பு இருக்குது. கஃபீன், எவ்வளோ பேர் அது நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் காஃபியில் இருக்கிற அந்த கஃபீன் ஆகட்டும், இல்லை தியோஃபிலினாக இருக்கட்டும், இல்லை உங்களோட கோல்ட் ட்ரிங்க்ஸ், அந்த சோடாஸ், பெவரேட்டட், அதாவது நிறையா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நீங்கள் குடிக்கிறவங்க, அண்ட் பேக்கேஜ் ட்ரிங்க்ஸ், அதாவது வந்து நம்ம பேக்கெட்டடாக நம்ம வந்து ஒரு ப்ரிசர்வ் ஃபுட் வச்சு நம்ம சாப்பிடும் போது கண்டிப்பாக டின்ட் ஆர் கேன் பெவரேஜஸ் எடுத்துக்கும் போது ஸ்டமக் லைனிங் இரிட்டேட் ஆகும், அண்ட் அதுவுமே வயிறு வலியை உண்டாக்கும். 8th பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ். ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸில் அப்படி என்னதான் கெடுதல் இருக்குது அப்படின்னீங்கன்னா, அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் கேப்சிசின். ஸோ இந்த கேப்சிசின் என்ன பண்ணும், உங்கள் ஸ்டமக் லைனிங்கை வந்து ரொம்ப அந்த சென்சிட்டிவான பகுதிகளை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணி அதை ரொம்ப இரோடு பண்ண ஆரம்பிக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த ஆல்கஹால் சாப்பிடும் போது என்ன ஆகும், டெஃபினட்டாக அதோட சேர்த்து ஜங்க் அண்ட் ரொம்ப ஆயிலி ஃப்ரைட் ஃபுட் எடுத்துப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப வயிறு வலி, ப்ளோட்டட் சென்சேஷன் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், நம்ம வந்து சூயிங் கம் சாப்பிட்றது, இந்த பபிள் கம் நம்ம சாப்பிட்ட உடனே சாப்பிட்றதுன்னு. ஆனால் ஒரு வாட்டியும் இந்த சூயிங் கம்மோ இல்லைன்னா ஸ்வீட்ஸ் நம்ம லிக் பண்ணி சக் பண்ணி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, நம்ம வாய் திறந்து மூடும் போது ஏரையும் நம்ம சேர்த்து ஸ்வாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஏர் கூட வயிற்று பகுதியில் போய் சேர்ந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப ஒரு ப்ளோட்டட் ஃபீலிங் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வயிறு வலி, இல்லைன்னா வயிறு எரிச்சல், இல்லைன்னா வந்து வயிறு ரொம்ப ஒபிசமாக தெரிஞ்சா, இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வயிறு வலினா என்ன காரணமாக இருக்கலாம், என்ன கண்டிஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வயிறு வலி ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸாகவே இருக்குது அப்படின்னா தட்ஸ் க்ரானிக் பெயின். டு நாட் ஹெசிடேட், உங்கள் டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு அது நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வுன்னும் இருக்கும். ரொம்ப லேட்டாகவும் அதுக்கு போகக்கூடாது. ஸோ ஒரு இடத்துக்கான அந்த ஒரு பர்டிகுலர் பெயின் வருதுன்றது ரொம்ப டிப்பிக்கலாக இருக்கும். அது நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு டாக்டரை அணுகுங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிகாஸ் ஏர்லியர் யூ ரீச், ஏன்னா இப்போ சிம்பிளாக ஒரு கேஸ்ட்ரைட்டிஸே நம்ம வந்து ட்ரீட் பண்ணோன்னா அது அல்சர் ஆகோ இல்லைன்னா பர்ஃபரேட் ஆகிற லெவலுக்கு நம்ம விடாமல் இருக்கலாம்.
ஸோ do not hesitate to meet your doctor in case உங்களுக்கு அந்த பெயின் அப்டமன் ரொம்ப சிவியராக இருக்குன்னா. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இதில் எதான ரொம்ப பர்டிகுலர் உங்களுக்கு எதான டவுட்ஸ் இருந்ததுனாலும் ப்ளீஸ் டூ புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். டெஃபினட்டாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.